ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டியூவல் பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அதில் நம்ம பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி வரை பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்டை முதல்ல யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னென்னா, ஒரு ஃபோட்டான், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு ஃபோட்டானை பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான் அந்த ஃபோட்டான் பட்ட உடனே எஜெக்ட் ஆகி வெளியே வருது. ஸோ அப்படி வெளியே வர அந்த எலக்ட்ரான் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபெக்ட் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதோட பிரின்சிபல் ரொம்ப ஈஸி தான். என்னென்னு பாருங்கள், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அதாவது ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் நம்ம ஃபோட்டான் கொடுக்குறாங்க. ஃபோட்டான் எப்படி கொடுக்க முடியும்? ஃபோட்டான் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் லைட்டு, ஒரு லைட்டு இல்லை ஒரு ரே, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஃபோட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்சிடென்ட் ரே நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த இன்சிடென்ட் ரேயோட தான் ஃபோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட்டோட ரேயோட எனர்ஜி பாருங்கள், E = h/nu அப்படின்னு எனர்ஜி இருக்கிற ஒரு இன்சிடென்ட் ரே இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே நம்ம பாஸ் பண்ணுறோம். மெட்டல்ஸ்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்கும்? நிறைய எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டான் பட்ட உடனே இதில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒன்று அப்படியே எஜெக்ட் ஆகி வெளியே வந்துடும். அப்படி வெளியே வர இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதோட எனர்ஜி என்னவாக இருக்குன்னு பாருங்கள், E = ½ mv² இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த E = ½ mv²ங்கிறது இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? இப்போது இந்த எலக்ட்ரான் எஜெக்டட் வித் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி as soon as the light strikes. இந்த லைட்டு, அதாவது இந்த ஃபோட்டான் பட்ட உடனே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் வித் நோ டைம். அதாவது அதுக்குள்ளே என்ன டைம் ஸ்பேஸுமே இருக்காது. பட்ட உடனே அதே டைமில் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எலக்ட்ரான் ஒவ்வொரு எலக்ட்ரானாக எஜெக்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். எவ்வளோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும் அப்படின்னா, அது நம்ம கொடுக்குற இந்த இன்சிடென்ட் ரேயை பொறுத்து. இந்த ரேயோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ரேயோட இன்டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த போல் கொஞ்சமான எலக்ட்ரான் மட்டும் எஜெக்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த லைட்டோட இன்டென்சிட்டி இல்லைன்னா பிரைட்னஸ் எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த இன்சிடென்ட் லைட்டு, இது ரேடியேஷன், இன்சிடென்ட் லைட்டு, ரேஸ் எப்படி வேணாலும் இதை மீன் பண்ணலாம். ஸோ அந்த ரேடியேஷனுக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது எதுனாலுமே ஒன்று தான். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர், இந்த இன்சிடென்ட் ரேக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி இந்த மெட்டல் சர்ஃபேஸில் பட்ட உடனே எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணிவிடும், அதாவது எலக்ட்ரானை வெளியே எடுத்து விடும். ஒவ்வொரு மெட்டலுக்குன்னு தனித்தனியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த மெட்டலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே இப்போ இந்த மெட்டலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இந்த இன்சிடென்ட் ஃபோட்டான்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மெட்டலுக்கான ஃப்ரீக்வன்சி 8ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி 1 8ஆக இருக்கணும், இல்லை 8 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். இந்த மெட்டலோட ஃப்ரீக்வன்சி 8, ஆனால் இங்கே நான் கொடுக்குற லைட்டோட ஃப்ரீக்வன்சி 7 6ன்னு 8க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம கொடுக்குற இந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி மெட்டலோட ஃப்ரீக்வன்சியை விட, மெட்டலோட மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி இப்படி 8லாம் இருக்காது, ஜஸ்ட் நான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், the photon's frequency should be greater than or equal to the work function value of the metal surface. அதுதான் நான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான். மெட்டல் சர்ஃபேஸ்க்கு இருக்கிற அந்த ஒர்க் ஃபங்க்ஷன், அந்த ஃப்ரீக்வன்சியை விட ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இப்போது டிஃப்ரெண்ட் ஃபோட்டான்ஸ் யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஒவ்வொரு மெட்டலுக்குன்னு தனித்தனி ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும், தனித்தனி ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம கொடுக்குற இன்புட்டான இந்த ஃபோட்டான் இருக்கு இல்லையா, இதுவும் மாறும். இப்போ இதுக்கு கொடுக்கும்போது இதோட எனர்ஜி என்ன, E = h/nu. ஆனால் எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் என்ன எனர்ஜியில் எஜெக்ட் ஆகுது, E = ½ mv². அதனால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். E = h/nu which is also is equal to
இது என்ன நம்ம பார்த்தோம், கைனெட்டிக் எனர்ஜி ஈஸ் ஈக்குவல் டு ½ mv²ங்கிறது என்ன வேல்யூ, எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ஈஸ் ஈக்குவல் டு hν கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் பொறுத்து தான் இன்சிடென்ட் ரே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு hν விச் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? இப்போ இந்த ஹச்சுங்கிறது என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி, கேஇங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான், எஜெக்ட் ஆகி வெளியே வருது இல்லையா ஃபோட்டோ எலக்ட்ரான், அதோட கைனெட்டிக் எனர்ஜி, டபிள்யூங்கிறது இந்த மெட்டல் சர்ஃபேஸுக்கான ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது இதெல்லாம் பண்ணது யார், ஹெர்ட்ஸ் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணார். நெக்ஸ்ட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா மெட்டலை சேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் தானே பார்த்துருக்கோம், அவர் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக சோடியம் மெட்டல், பொட்டாசியம் மெட்டல், டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்லாம் வச்சு பண்ணுறாரு. அண்ட் என்ன பண்ணுறாருனா இங்கே வந்து நம்ம ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா கலர்டு விசிபிள் லைட்ஸை கொடுக்குறாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பொட்டாசியம் மெட்டல் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு பொட்டாசியம் மெட்டலை எடுத்துட்டு, ஓகேவா, பொட்டாசியம் மெட்டல் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறாருனா விசிபிள் லைட்டு கொடுக்குறாரு. ஸோ விசிபிள் லைட்டை எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதை நம்ம படிச்சிருக்கோம். ஃப்ரீக்வன்சி, ஒரு இன்சிடென்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சி வந்து 10 to the power minus 16 or 10 to the power minus 17 அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கீழே வரும். அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் நீங்கள் ஒரு 750 நானோமீட்டருக்கு நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரெட் லைட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியாக படிச்சிட்டோம். ஸோ அந்த பேசிஸில் என்ன பண்ணுறாரு, ஒரு பொட்டாசியம் மெட்டல் எடுத்துக்கிறாரு, அதில் ரெட் லைட்டை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அதோட இன்டென்சிட்டி, அந்த ரெட் லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து இந்த மெட்டலை எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணவே இல்லை. எந்த எலக்ட்ரானுமே எஜெக்ட் ஆகி வெளியே வரல. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த ரெட் லைட்டோட பிரைட்னஸ், அதாவது அதோட இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துகிறாரு. அப்படி அதிகப்படுத்தியும் அவருக்கு எந்த ஒரு எலக்ட்ரானுமே வெளியே வரலை, எந்த சேஞ்சுமே நடக்காமல் மெட்டல் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெட் லைட்டுக்கு பதிலாக எல்லோ லைட் கொடுக்குறாரு. ஸோ எல்லோ லைட் வந்து ரெட் லைட்டை விட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஜாஸ்தி, அதோட வேவ் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லோ லைட்டை விட ரெட் லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி, வேவ் லென்த் அதிகம். நான் மாற்றி சொல்கிறேன். என்னென்னா எல்லோ லைட் இருக்கு இல்லையா, எல்லோ லைட்டுக்கு வேவ் லென்த் அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மி. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ரெட் லைட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லோ லைட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா ஷார்ட்டர் வேவ்லென்த்லேயே, அதாவது அந்த லைட்டை கொடுத்த உடனே எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகி வெளியில் வந்துடுது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் ஈக்குவல் டு 4.3 4.6 into 10 to the power 14 ஹெர்ட்ஸ் இருக்குது. எனி பிரைட்னஸ், அதோட பிரைட்னஸ் நீங்கள் லோன்னு வச்சுக்கலாம் இல்லை ஹைன்னு வச்சுக்கலாம். ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன். ரெட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோ இருக்குது. எல்லோ லைட்டோட ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 5.1 5.2 into 10 to the power 14 ஹெர்ட்ஸ் இருக்குது. அப்போ பொட்டாசியம் மெட்டலோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து 5.0 into 10 to the power 14 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு என்னதை புரிய வைக்க அப்படின்னா, பொட்டாசியம் மெட்டலோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியும் இந்த எல்லோ லைட்டோட ஃப்ரீக்வன்சின்னா ஒரே மாதிரி இருக்குது, ஆர் கிரேட்டர் than or equal to இருக்குது. ஆனால் ரெட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி பாருங்கள் இந்த மெட்டலோட ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகலை. இந்த ஹையர் ரெட் லைட்டை விட ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள எல்லோ லைட் கொடுக்கும்போது தான் நமக்கு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. ஸோ மெட்டல் ஹேஸ் ஹை ஃப்ரீக்வன்சி than photons. ஸோ எலக்ட்ரான் எஜெக்டட் இன் எல்லோ லைட் ஃப்ரீக்வன்சி. இதுதான் அவரோட கன்க்ளூஷன். ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் எவ்வளோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், அந்த நம்ம கொடுக்குற ஃபோட்டான், அந்த இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்தது. இதை வச்சு நமக்கு hν = hν0 + ½ mv² அப்படிங்கிறத சொல்கிறாங்க. hνங்கிறது நமக்கு தெரியும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, which is equal to hν0. hν0னா என்னென்னா அந்த மெட்டலோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, இந்த மெட்டலோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா என்ன, ½ mv². ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்.
அதாவது முதல்ல ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மேட்டர் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு மெட்டலாய்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஆட்டம், ஒரு எலமெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு மேட்டரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த மேட்டரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேட்டர் பை பாசிங் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆன் இட். ஓகேவா? அப்படி நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை அந்த மேட்ரு மேலே பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆகுதுல அந்த ப்ராப்பர்ட்டிஸ், வந்து நம்ம என்ன டேர்ம் சொல்லி கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம். அதுதான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்டைன் பை த ஸ்பெக்ட்ரம் கிவன் பை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் லெபார்ட்ரியிலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்லிட் வச்சுக்கிறோம். அப்போ இந்த சைடு ஒரு லைட் சோர்ஸ். லைட் வந்து ஒயிட் லைட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? நம்மளோட ஒயிட் லைட் இஸ் டேக்கன். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு இந்த ஒயிட் லைட்டை ஒரு ஸ்லிட்டு வச்சு ப்ரிசமில் பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஒயிட் லைட் வந்து இந்த ஸ்லிட்டை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலர் லைட்டாக கொடுக்கும். அதாவது இந்த ஒயிட் லைட் வந்து ஸ்லிட்டை பாஸ் பண்ணி போய் ப்ரிசமில் பட்ட உடனே ப்ரிசம்லேருந்து வெளியில் வர்றது எப்படி இருக்கும்னா கலர்டாக இருக்கும். அந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஸ்லிட்டை கிராஸ் பண்ணி ப்ரிசமில் படுது. அப்போது நமக்கு ஒவ்வொரு கலர்ஸாக வருது. அந்த கலர்ஸ் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து எந்த ஒரு லேகுமே இல்லாமல் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வருது. அதை நீங்கள் வந்து அது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு வர்றது வைலட்டாக இருக்குது, அப்புறம் இண்டிகோ, அப்புறம் ப்ளூ, அப்புறம் க்ரீன், அப்புறம் எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு, அதாவது ரெட். இந்த கலர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இந்த விப்ஜிஆர் கலர்ஸ், இதுதான் நம்ம விப்ஜிஆர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அடுத்தடுத்து வர்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறதுனால இது நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் என்னென்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. அந்த ஆட்டமில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது. அதில் இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ எந்த ஒரு ஆட்டமுமே அன்ஸ்டேபிளாக இருக்கிறது என்ன பண்ண ட்ரை பண்ணும்? திருப்பி ஸ்டேபிளாக தான் ட்ரை பண்ணும். அப்போது அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகணும்? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்போ தான் ஸ்டேபிளாக முடியும். ஸோ அப்படி ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது, ஒரு ஆட்டம் இப்படி இருக்குன்னு வைங்க. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து இப்படி கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்போ இந்த ஆட்டம் என்ன ஆகும்? அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு எந்த ஆட்டமே ப்ரிஃபர் பண்ணாது. எப்படியாவது ஸ்டேபிள் ஆகணும் தான் ட்ரை பண்ணும். ஸோ இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன எலக்ட்ரான் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஸோ அப்படி எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலியமாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எமிட் ஆகிற அந்த ரேடியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த எமிட் ஆகும் இல்லையா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது வந்து கலர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமில் என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும், விப்ஜிஆர் கலர்ஸ் கொடுக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து எமிட் ஆகும்போது வர அந்த ரேடியேஷனை ஸ்டடி பண்ணுற அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்காது. ஒரே ஒரு கலர் தான் கொடுக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் கொடுக்கும். ஸோ அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லோ. பாருங்கள், இட் கிவ்ஸ் சேம் கலர் வித் 2 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். என்ன வேவ் லென்த்லாம் 5890 ஆங்ஸ்ட்ராங் டு 5896 ஆங்ஸ்ட்ராங். ஸோ இந்த வேவ் லென்த்தில் என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலராக இருக்கும். ஸோ இதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு சோடியம் குளோரைடு ஆட்டம் ஒரு சோடியம் குளோரைடு மெட்டல் எடுத்துக்கிறோம். அதை லைட் சோர்ஸில் பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லிட்டு கிராஸ் பண்ணி ப்ரிசமில் படுது. அப்படி ப்ரிசமில் படும்போது எமிட்டட், அதாவது அது வந்து ஸ்டேபிளாக ட்ரை பண்ணியிருக்கும் இல்லையா ஒரு எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் வந்து
எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எமிட் பண்ண ரேடியேஷன் இந்த ப்ரிசமை தாண்டி வரும்போது அந்த ரேடியேஷனை அனலைஸ் பண்ணால் என்ன கிடைக்குது 580 நானோமீட்டர்லேருந்து 5896 ஆம்ஸ்ட்ராங் அந்த கேப் இல்லை வேவ் லென்த் கிடைக்கி. ஸோ அந்த வேவ் லென்த்தை நீங்கள் எதுக்கான வேவ் லென்த்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டுக்கான வேவ் லென்த். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் இதே மாதிரி தான். இதில் என்னன்னா இந்த ஆட்டம் வந்து ஓகே, இங்கே என்ன படித்தோம்? எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்காக கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வருது, அப்போ எலக்ட்ரானை எமிட் பண்ணுதுன்னு படித்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் கிளம்பி ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம்லேருந்து போய் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா? அப்படி போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும். ஸோ அப்படி அப்சார்ப் பண்ணுற அந்த ரேடியேஷனை பற்றி படிக்கிறது தான் நமக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. பாருங்கள், அதுக்கு டெஃபினிஷன்: இட் இஸ் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரான் விச் அப்சார்ப்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எமிட் பண்ணும்போது என்ன கலர் பார்த்தோம்? எல்லோ கலர். அதாவது அந்த எல்லோ கலர் ரேஞ்சுக்கான வேவ் லென்த்தை பார்த்தோம். சரி, அப்போ அப்சார்ப் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை தவிர்த்து மிச்சம் எல்லா வேவ்லென்த்லேயுமே வரும். ஸோ எல்லோ கலர் வர்ற வேவ்லென்த் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் அது எமிட் பண்ணுது. அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுதுன்னா அப்சார்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம என்ன மாலிகுல் வச்சு பார்க்குறோன்னா சோடியம் குளோரைடு வச்சு பார்க்குறோம். இங்கே ஆட்டம்னு சொல்லியிருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைடு கொடுத்துருக்கேன். எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் சோடியம் குளோரைடு தான் கொடுத்துருக்கேன், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் சோடியம் குளோரைடு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த எலமெண்ட்னாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இந்த நானோமீட்டர் 5890 to 5896 ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து அது என்ன ஆகுதுன்னா எமிட் பண்ணுது. ஸோ எமிட் பண்ணுற அந்த வேவ்லென்த்தை தவிர மற்ற எல்லா வேவ்லென்த்தில் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது. ஸோ இதை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? இந்த 5890 to 5896 ஆம்ஸ்ட்ராங்கில் மட்டும்தான் இந்த சோடியம் குளோரைடில் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணுது? எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. மற்ற எல்லா வேவ்லென்த்லேயுமே கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்னென்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல்னு கூட இதை சொல்லலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். The study of spectrum which is obtained from the hydrogen is known as line spectrum. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்கிறது தான் நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா போர்ஸ் பாஸ்லேட்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது போர் வந்து இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ போர்ஸ் அட்டாமிக் தியரிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா கேஷியஸ் மாலிகூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எலக்ட்ரிக்கலி டிஸ்சார்ஜ். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம லைட் ரேஸ், இன்சிடென்ட் ரேஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கலி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிது. ஸோ அதை ஸ்டடி பண்ணுறது தான் இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சின்ன மாடல் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். முதல்ல ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் H2. ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல் இதில் என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதில் பாஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் ஆட்டமாக கிடைக்குது. ஸோ இந்த மாலிகுல்லாம் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகுது எப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் பண்ணும்போது. அப்படி என்ன ஆகுதுன்னா இப்படி பிரேக் ஆகி ஹைட்ரஜன் மாலிகுல் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக இந்த ஹைட்ரஜன் வந்து அப்சார்ப் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது போகுது அப்படின்னா எல்லாமே ஒரே ஸ்டேட்டில் இருக்குங்கிறது இல்லை. கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து n=1 அப்படிங்கிற லெவலுக்கும் 2ங்கிற லெவலுக்கும் 3ங்கிற லெவலுக்கும் 4ங்கிற லெவலுக்கும் இப்படி வேரியஸான லெவலுக்கு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து போகுது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து. இதுதான் அப்படி அது ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகி போகும்போதும் ஒவ்வொரு வகையான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை அது வந்து எமிட் பண்ணுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஸ்டடியை தான் நமக்கு போர் பண்ணியிருக்காரு.
ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதுதான், ஹைட்ரஜன் மாலிகூலாக இருக்குது, அதில் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாலிகூல்ஸ்லாம் என்னவா மாறுது? ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறுது. அப்படி கன்வெர்ட் ஆன ஹைட்ரஜன் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்காமல் வேரியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த வேரியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை என்னெல்லாம் இருக்குது? n=1 அப்படிங்கிறது, n=2, n=3, n=4, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்க்கு போகுது. இப்படி ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கு ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஒவ்வொரு வகையான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை பற்றின டீப்பான ஸ்டடி தான் நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜனில் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது இல்லையா, இதெல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் ஸ்டடீஸ்க்கு அதை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் மூலமாக பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது n=1ங்கிற பொசிஷனில் இருக்கா, 2ங்கிற பொசிஷனில் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு அது எப்படி ஜம்ப் ஆகுது, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து இன்னொரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது எப்படி ஜம்ப் ஆகுது, அது எல்லாமே நம்ம படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் இதை பாருங்கள், சென்டரில் இருக்கிறது நம்ம நியூக்ளியஸ்னு வச்சுக்கோம், ஹைட்ரஜன் ஆட்டமோட நியூக்ளியஸ். அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானும் இந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இந்த எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டே இருக்கிற எலக்ட்ரான் எனர்ஜியை எமிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் n=2 அப்படிங்கிறதுக்கு போகலாம். அப்படி அங்கே சுற்றிட்டே இருக்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது இந்த எனர்ஜி லெவலை விட்டுட்டு இது நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகும். அப்படி போகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்ஸ், இதை நீங்கள் சர்க்கிளாக இருக்கிறதுல ஒரு பார்ட்டை மட்டும் இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிள்லேருந்து இந்த ஆர்பிட்டல்லேருந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி 1 2 3 4ன்னு லெவல்ஸ் கிடைக்கும். இதுதான் n=1 லெவல், n=2 லெவல், n=3 லெவல், n=4 லெவல்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த எனர்ஜி லெவல்ஸ்லாம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிற இது தான், இதிலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் எப்படி எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போகுதுங்கிறத படிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் இங்கே லைன்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டே இன்னும் லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ் இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டரில் இன்னும் தெளிவாக நாலேஜ் வரும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், இதை ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராமாக வரைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த எலக்ட்ரானோட எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல்ஸு, அதை தான் இங்கே நான் இந்த ஹாரிசான்டல் லைனாக போட்டிருக்கேன்னு நீங்கள் ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த எனர்ஜி லெவல் n=1 2 3 இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த 1ங்கிறது 2ங்கிறது 3ங்கிறது 4 இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. இதில் எலக்ட்ரான் எப்படி ஒவ்வொரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், n=1 n=1ல் இருக்கிற அந்த எலக்ட்ரான் எந்தெந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கெலாம் போகலாம்? 2க்கு போகலாம், 3க்கு போகலாம், 1லேருந்து 4க்கு போகலாம், 1லேருந்து 5க்கு போகலாம், 1லேருந்து 6க்கு போகலாம். இதுதான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான் ஆல்ரெடி 1ங்கிற ஸ்டேட்டில் இருக்குது, அங்கேருந்து அது வேறு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. இதை நம்ம அப்படி 1லேருந்து போகிற எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைமன் சீரிஸ்ன்னு சொல்கிறோம். இது யூவி ரீஜியன் அந்த ஃப்ரீக்வன்சியில் வர ஒரு ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பால்மர் சீரிஸ் பாருங்கள், அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டு n=2. ஸோ அது வந்து n=2ல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அது எப்படி ஃபர்தராக எக்ஸைட் ஆகுதுங்கிறத பற்றி பேசுகிறது பால்மர் சீரிஸ். பாருங்கள், 2லேருந்து 3க்கு போகும், 2லேருந்து 4க்கு போகும், 2லேருந்து 5க்கு போகும், 2லேருந்து 6க்கு போகும். ஸோ 2ங்கிற கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து வேரியஸ் 3 4 5 6ங்கிற எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு போகிற எலக்ட்ரான் பற்றி பேசுகிறது பால்மர் சீரிஸ். இந்த பால்மர் சீரிஸ் பார்த்திங்கன்னா விசிபிள் ரீஜியனில் வரும். ஸோ விசிபிள் ரீஜியனில் வரக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரமை தான் நம்ம பால்மர் சீரிஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாஸ்கன் சீரிஸ், அதாவது ஐஆர். இதோட கிரவுண்ட் ஸ்டேட் பாருங்கள் n=3 இருக்குது. ஸோ 3லேருந்து 4க்கு போகும், 3லேருந்து 5க்கு போகும், 3லேருந்து 6க்கு போகும். இதுதான் நம்ம பாஸ்கன் சீரிஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி n=4லேருந்தும் 6க்கு போகுது, 5லேருந்தும் 6க்கு போகுது. இதை நம்ம ஐஆர்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிற எலக்ட்ரான்ஸ்க்கு லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ், பாஸ்கன் சீரிஸ்னு நம்ம நேம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை பற்றி ஒரு சின்ன டெஃபினிஷன்ஸ் எழுதியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துங்க. பால்மர் சீரிஸ் வந்து
விசிபிள் ரேடியேஷன், அதாவது பால்மர் சீரிஸ் அந்த எனர்ஜி லெவலில் இருக்கிற எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது வெளியிடுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து விசிபிள் ரீஜியனில் வரும். ஸோ அது என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்? விசிபிள் ரீஜியன் 10⁻14 16 வரை இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிள் ரீஜியன் பார்த்தீங்கன்னா எஸ் 14 16 நடுவில் உள்ளது தான் நம்ம வந்து விசிபிள் ரீஜியன் சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ரேடியேஷன்ஸ் தான் பால்மர் சீரிஸ் வந்து எமிட் பண்ணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 109677 இன்ட்டு 1/2² - 1n². இந்த 2² என்னது? அதோட இனிஷியல் ஸ்டேட். ஸோ ni வந்து 2², ஏன்னா எல்லாமே 2 தானே. ஸோ இந்த 2² காமன் மைனஸ் nf². f² என்னது? ஃபைனல் ஸ்டேட். அந்த ஃபைனல் ஸ்டேட் எதுவாலாம் இருக்கலாம்? 2லேருந்து 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 2லேருந்து 5 இருக்கலாம், 2லேருந்து 6 இருக்கலாம். ஸோ அது வேரி ஆகும். அதனால் இதை nf² போட்டிருக்கோம். அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.907 × 10⁻7 m⁻⁻1 இன்ட்டு 1/2² - 1/n². இதை நீங்கள் 2² நான் இங்கே எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலாக இதை எப்படி எழுதணும்னா ni² - nf² எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா n இனிஷியல் ஸ்கொயர் மைனஸ் n ஃபைனல் ஸ்கொயர்னு வரும். அந்த இனிஷியல் ஸ்கொயர் என்ன? 2 தான். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே 2ன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ராக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் ரைட்பர்க் என்ன பண்ணுறாருன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஃபார்முலாவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறாரு. ஸோ அதுதான், அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்களுக்கு பால்மர் சீரிஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்கள் லைமன் சீரிஸ். எலக்ட்ரான் வந்து லைமன் சீரிஸ்னால் என்ன? 1 அப்படிங்கிற கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து வேரியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் ஆகி போகிறது. அது 2 3 4 5 6 இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம லைமன் சீரிஸில் சொல்கிறோம். இது வந்து யூவி ரீஜியனுக்குள்ளே வருது. ஓகே, இவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட டியூயல் பிஹேவியரை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூயல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு வேவ் கேரக்டர், பார்ட்டிகல் கேரக்டர்னு ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் கிளைம் பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரேடியேஷனுக்கு இந்த மாதிரி 2 நேச்சரும் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரியான மேட்டர்ஸ்க்கும் 2 நேச்சரும் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதனால தான் இந்த டியூயல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி ப்ராக்லி வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எலக்ட்ரானுக்கும் வேவ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வேவ் கேரக்டர்னால் அதுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக வேவ் லென்த் இருக்கணும். ஸோ அதோட வேவ் லென்த்தை அவர் வந்து டிரைவ் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி என்ன? E = h⁻. நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் படித்தோம்ல. ஸோ E = h⁻. இது வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. நெக்ஸ்ட் நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து நம்ம இதில் படித்தோம். ஃபஸ்ட்டு வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர் எல்லாமே அதை பற்றின டெஃபனிஷன் படிக்கும்போது நியூ = c/λங்கிறத நம்ம படித்தோம். ஸோ E = h⁻. அதில் இந்த நியூவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது E = hc/λ வந்துடுது. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி. ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு? E = mc² அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த E = mc² ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுமே எனர்ஜியை தான் குறிக்குது. அதனால என்ன பண்ணலாம்? இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது mc² = hc/λ. இப்போது சியும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும்? mc = h/λன்னு இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரானோட வேவ் லென்த், எலக்ட்ரானுக்கு வேவ் லென்த் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நமக்கு தேவை என்ன? வேவ் லென்த்து. அதனால லாம்டாவை இந்த பக்கம் வச்சுருவோம். ஸோ λ = h/mc. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பார்ட்டிக்கல். ஒரு மூவிங் பார்ட்டிகளோட வெலாசிட்டியை தான் நம்ம சீன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற லாம்டா என்னது? வேவ் லென்த் ஆஃப் எ ஃபோட்டான். ஓகேவா? mc = p, மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கல். mc வந்து மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கலுக்கு ஈக்குவல். ஸோ இந்த mcயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம pன்னு எழுதலாம். ஸோ λ = h/mcனாலும் ஒன்று தான், h/pனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் பாருங்கள். அகெயின் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் படிச்சிருக்கோம். ஒரு மூவிங் பார்ட்டிகளோட கைனட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா k = 12mv².
ஸோ இந்த half mv ஸ்கொயரை சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். என்னென்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் 2eன்னு வரும். ஸோ 2e = mv ஸ்கொயர்னு வரும். இப்போது 2e = mv ஸ்கொயர் ரெண்டு பக்கமுமே நம்ம எம்மால் அதாவது மாஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை எம் போத் சைட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இங்கே ஒரு எம் ஆட் ஆகும், இங்கே ஒரு எம் ஆட் ஆகும்போது 2me = m²v² வரும். இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ரெண்டு சைடுமே ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் இந்த சைடு √2me வந்துடும், இந்த சைடு ரெண்டு ஸ்கொயருமே கட் ஆயிரும். ஸோ √2me = m × vன்னு வரும். இதை நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் mv mங்கிறது மாஸ், vங்கிறது வெலாசிட்டி. இந்த mcயில் என்ன mங்கிறது மாஸ், cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஏ மூவிங் பார்ட்டிகிள் அப்படி தான் அர்த்தம். ஸோ இந்த mcயை நம்ம mvன்னு கூட சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே வெலாசிட்டியை தானே மென்ஷன் பண்ணுது. ஸோ mc = mv ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இந்த இடத்துல mv = √2me அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் இந்த ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. சரி, இது வந்து ஈக்குவேஷன் 3 வேணாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த λ = h/mcன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் ஈக்குவேஷன் ஏன்னு வச்சுக்கிறேன். இது 3, இது 4, இது 5ன்னு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் mv = √2me அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த mvயையும் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும் இந்த mcக்கு பதிலாக √2me போடுவோம். அப்படி போடும்போது λ = h/√2meன்னு வரும். இது வேவ் லென்த் ஆஃப் எ மூவிங் பார்ட்டிகிள். ஸோ இப்படி தான் டிஃப்ரெண்ட் எனர்ஜியஸ் எல்லாம் எடுத்து அதை ஈக்குவேட் பண்ணி ஒரு மூவிங் பார்ட்டிகிளோட வேவ் லென்த் என்ன அப்படிங்கிறத டி பிராக்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகிள் வித் மாஸ் ஒரு மூவிங் பார்ட்டிகிளோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E = qv. ஸோ qv = கைனடிக் எனர்ஜியும் qv தானே ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். கைனடிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதுனா ½ mv². ஸோ qv = ½ mv². vயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா q = ½ mv. ஸோ இந்த ½ mvயை இது கூட நம்ம இன்னொரு mvயை மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும் qmv / 1/2 m²v²ன்னு வரும். ஸோ அகெயின் ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது 2qmv = mvன்னு வரும். இந்த mvக்கு பதிலாக √2qmv அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கிற அந்த mvக்கு பதிலாக λ = h/√2qmv இதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எதுக்கு இவ்வளோ வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளமில் உங்களுக்கு mvன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ப்ராப்ளமில் கைனடிக் எனர்ஜி வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அது இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ மூவிங் பார்ட்டிகிள் கொடுக்கும்போது இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில சிச்சுவேஷனில் சில ப்ராப்ளம்ஸில் என்னென்னா ஒரு மூவிங் பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி அதோட மாஸோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் நம்ம அதோட ஃபார்மேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் டி பிராக்லியோட ஈக்குவேஷன்ஸ். அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. அதை டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் எப்படி ப்ரூவ் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது பாருங்கள், இது வந்து மூவிங் பார்ட்டிக்கிள்கானது, இது வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கிள்கானது. ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் அதோட ஃபார்முலா என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டி பிராக்லியோட பாஸ்டுலேட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ருக்கு பார்ட்டிகிள் கேரக்டரும் இருக்கும், வேவ் கேரக்டரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேவ் கேரக்டரை நம்ம வந்து லோ மாஸ், அதோட மாஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் அதோட வேவ் கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வேவ் கேரக்டர் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேவ் லென்த், மாஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வைஸ் வெர்சா, மாஸ் அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா, அதோட வேவ் கேரக்டர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ்க்கு மட்டும்தான் வேவ் கேரக்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் லைக் இந்த பென்சிலுக்கு வேவ் கேரக்டர் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அதாவது இந்த பென்சில் வந்து மிதக்கும், இப்படி தூக்கி போட்டால் அது போகும், அது வேவ் கேரக்டர் கிடையாது. இது ஆக்சுவலி இப்படி மிதக்கணும், இது தனியாகவே மிதக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. பட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் மிதக்கும்.
அப்படின்னு சொல்லி யார் டி ப்ராக்லி சொல்கிறாரு. பார்ட்டிக்கிள் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு வேவ் கேரக்டர் இருக்காது, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். இது நான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த சீரீஸில் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் யூனிட்டோட எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மூவிங் பார்ட்டிக்கிள், ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பார்ட்டிக்கிளுக்கு மொமெண்டம் அண்ட் பொசிஷன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள், மூவ் ஆகிட்டு இருக்க மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிளுக்கு ஒரே நேரத்தில் அதோட மொமெண்டம் அண்ட் பொசிஷனை கண்டுபிடிக்க முடியாது. இதுவே மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிளாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. இதுதான் ஹைசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது ஏன் அப்படின்னா, ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மாஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாஸ் வந்து அதோட வேவ் லென்த்துக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இது நம்ம போன இதில் பார்த்தோம். என்ன, வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது கம்மி மாசு உள்ள ஒரு எடை குறைஞ்ச ஒரு பார்ட்டிகளுக்கு தான் வேவ் லென்த் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதோட இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் ரிலேஷன்ஷிப்னால தான் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு நம்ம வந்து பொசிஷனும் மொமெண்டமும் அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது ஏன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானோட மொமெண்டம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹை எனர்ஜியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒரு எலக்ட்ரானோட மொமெண்டமை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் என்ன ஆகும், நவுல ஆரம்பிச்சிடும், ஒரே இடத்துல இருக்காது. அந்த ஹை எனர்ஜியை தாங்கிட்டு ஒரே இடத்துல இருக்காமல் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டுனா ஆப்வியஸாக அதோட பொசிஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு இடத்துல நிற்காமல் இப்படி சுற்றிக்கிட்டே வரும். அப்போ எப்படி அதோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஸோ கண்டுபிடிக்க முடியாது. மொமெண்டமை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஹைசன்பர்க் கிளைம் பண்ணுறாரு. பாருங்கள், டு ஃபைண்ட் த மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் we should give high energy electromagnetic radiation. If it passed, electron gets out or deviated due to this high energy electromagnetic radiation. So we can't find the position of the electron. We can only find the momentum. இதுதான் இப்போ நான் சொன்னது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதில் நம்ம ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் இங்கே இருக்காமல் அந்த எனர்ஜி தாங்க முடியாமல் இப்படி வேறு எங்கேயாவது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்மளால் மொமெண்டம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், பொசிஷன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா, டெல் எக்ஸ்னா எலக்ட்ரானோட பொசிஷன், டெல் பிங்கிறது எலக்ட்ரானோட மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. அதில் இந்த டெல் பினா என்ன, அதாவது பொசிஷன் ஆஃப் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸும் அதோட சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டெல் பி. இதில் மாஸ்னா ஒரு பார்ட்டிகளுக்கு மாஸுங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அது சேஞ்ச் ஆகாது. எப்போவுமே மாஸ் கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். அந்த ஹை எனர்ஜி கொடுக்குறதுனால இதோட மாஸில் எந்த சேஞ்சஸுமே வர போகிறது இல்லையே. அதனால தான் இதை நம்ம டெல் போடாமல் மாஸை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த டெல் பிக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பிக்கு பதிலாக இந்த எம் டெல்டா வி போடுறோம். எம் டெல்டா வி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு h/4π. இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ஈக்குவேஷன். இதை வச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கும். அதை நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாததுனால உங்களுக்கு லைட்டாக ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள் இருக்குது. அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க 1 மில்லிகிராம். அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு இதுக்கு வந்து மொமெண்டம் அண்ட் பார்ட்டிக்கிள் கேல்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன, டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் வி இஸ் ஈக்குவல் டு h/4π m. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கேன். டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் வி, இந்த எம் வந்து கீழே வந்திருக்கு 4πm. ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அதை நம்ம ஈக்குவல் டு நீங்கள் எடுத்துருக்கோம். ஸோ டெல் எக்ஸ் டாட் டெல் வி இஸ் ஈக்குவல் டு h/4πm. இப்போ ஹச்சுங்கிறது நமக்கு தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻³ kg/m² பெர் செகண்ட்.
இது கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை 4 இன்டூ பையோட வேல்யூ 3.414 தெரியும், பையோட வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான். தென் மாஸ் பாருங்கள் இங்கே 1 மில்லிகிராம்னு கொடுத்துருக்காங்க. மில்லிகிராமில் இருக்கிறத கிலோகிராமுக்கு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது ஏன்னா இங்கே வந்து ஹச்சோட வேல்யூ கிலோகிராமில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இது கிலோகிராமாக மாற்றும் போது 10⁻⁻6 கிலோகிராம். ஸோ இந்த 1 மில்லிகிராமை 10⁻⁻6 கிலோகிராம்னு எழுதியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா ∆x.∆vயோட வேல்யூ பாருங்கள் 10⁻⁻28 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த இது வந்து ∆x.∆v அப்படிங்கிற அன்சர்டனிட்டி பேராமீட்டர்ஸோட வேல்யூ. ஸோ ∆x.∆vயோட வேல்யூ என்ன 10⁻⁻8 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இது வந்து ரொம்ப லோவான வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அன்சர்டனிட்டி எரர் எவ்வளோ இருக்கும், ஹையாக இருக்கும். அப்படி ஹையாக இருக்கிறதுனால நம்ம மொமெண்டமும் பொசிஷனும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள். இதுவே இது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள் பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, அதோட மாஸும் கொடுத்துருக்காங்க. சேம் இதே ஃபார்முலாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ், இங்கே மாஸ் வந்து 1 மில்லிகிராம்னு கொடுத்தாங்க, ஆனால் இங்கே மாஸ் வந்து 9.11 × 10⁻31 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாஸுங்கிற இடத்துல அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள், 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டுன்னு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும்போது இந்த 10⁻⁻4ங்கிறது 10⁻⁻28 விட எவ்வளோ லார்ஜர். உங்களுக்கு தெரியும் மைனஸில் சின்ன நம்பர் தான் கிரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ -28 எங்கே இருக்குது, -4 எங்கே இருக்குது. அப்போ இந்த ∆x.∆v வேல்யூ ரொம்ப ஹை. இது ஹையாக இருக்கும்போது என்ன ஆகும், அன்சர்டனிட்டி அந்த எரர் வேல்யூ ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது, எதாவது மொமெண்டமையும் பொசிஷனையும் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, இதோட டியூவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர் முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த யூனிட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் பேலன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். அதாவது ஒரு ஆட்டமோட மாடல், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆட்டமோட மாடல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டும்தான் பேசும். அந்த மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு என்ன உண்டு, பார்ட்டிகல் கேரக்டர் மட்டும்தான் உண்டு, வேவ் கேரக்டர் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இந்த பென்சில் என்ன மிதக்கவா செய்யும்னு கேட்டோம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து வேவ் கேரக்டர் இருக்காது. ஸோ இப்படி வேவ் கேரக்டர் இல்லாத மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை பற்றி பேசுகிறது என்னென்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது என்ன, குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி கூட பேசும், வேவ் கேரக்டர் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை பற்றி கூட பேசும். அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அண்ட் இந்த ரெண்டுமே இன்கம்பேரபிள், இது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது மேக்ரோவை பற்றி பேசுனது, மைக்ரோவை பற்றி பேசுனது. ஸோ ஓகேவா, இதை யார் இதெல்லாம் டிரைவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹைசன்பெர்க்கும் ஸ்க்ராடிஞ்சரும். இவங்க ரெண்டு பேருமே இந்த என்ன சொல்கிறது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமை கிளைம் பண்ணதில் நிறைய ஒர்க் பண்ணவங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆட்டமோட டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி லெவல்ஸ், அதாவது எண்ணுங்கிறது தான் எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். அந்த எண்ணோட டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸை பற்றி பேசுகிறது அப்படி தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ n = என்னெல்லாம் இருக்கலாம், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எவ்வளோ எனர்ஜி லெவல் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இந்த எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா, 1 2 3 4லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சப்ஷெல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், KLMN அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு குவாண்டம் நம்பரோட சைஸையும் ஷேப்பையும் பற்றி பேசுது. இது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஷெல் இருக்குது, ஒரு ஆட்டம்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஷெல் இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்னென்னா 2n². அதாவது ஷெல்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n². ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2n². ஓகேவா, ஸோ இது மேபி உங்களுக்கு குழப்புற மாதிரி தெரிலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலை சொல்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பார்த்துட்டோம். எனர்ஜி லெவல்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது n. ஸோ n. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சதா. நெக்ஸ்ட் பாருங்கள், எனர்ஜி லெவல்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஷெல்ஸ். இந்த எனர்ஜி லெவலில் நம்ம ஷெல்லுன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஷெல்லுன்னு கன்சிடர் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், தேர்டு ஷெல், ஃபோர்த்து ஷெல், இப்படி ஷெல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆக்சுவலாக
நான் ஏதோ ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன், பட் நீங்கள் இதை வந்து ஸ்பியர் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ஸ்பியர் ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல். என்ன லெவல்? 1, இது 2, இது 3, இது 4. இது நம்ம சப்ஷெல்லாக கன்சிடர் பண்ணுறோம். சப்ஷெல்லாக கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு என்ன நேம் கொடுப்போம்? கே, இது எல், இது கே, இது எல், இது எம், இது என். ஓகேங்களா? இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ். நம்பர் ஆஃப் சப்ஷெல், எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஷெல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ என்னோட வேல்யூ 1 அப்படின்னா 1 ஸ்கொயர், அப்போ ஒரு சப்ஷெல் தான் இருக்குது. ஒரு வேளை என்னோட வேல்யூ 2 அப்படின்னா 2 ஸ்கொயர், அப்போ அங்கே 4 சப்ஷெல் இருக்கும். KLMNன்னு. நெக்ஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3 ஆகுதுன்னா 3 ஸ்கொயர், 3 3s are 9, அப்போது அங்கே அந்த இடத்துல 9 சப்ஷெல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் எத்தனை சப்ஷெல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஈச் சப்ஷெல். ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2n ஸ்கொயர். இந்த 2n ஸ்கொயரை பாருங்கள், இப்போ எண்ணில் வந்து எத்தனை n = 1ன்னு இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி லெவலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × n = 1, அதோட சப்ஷெல்லோட நேம் வந்து k. இந்த ஃபேமிலியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க போகுது அப்படின்னா என்னோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 ஸ்கொயர், which is equal to 1 ஸ்கொயர்னால் 1ன்னு அர்த்தம், அப்போ 2. நெக்ஸ்ட் பாருங்கள், எல் ஃபேமிலி. இந்த எல் ஃபேமிலியில் என்ன? 2 எலக்ட்ரான். என்னோட வேல்யூ 2ஆக இருக்க போகுது. என்னோட வேல்யூ 2னா 2 ஸ்கொயர், அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ எல்லோட ஃபேமிலியில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்மோட ஃபேமிலி. எம் ஃபேமிலி, எம்ங்கிறது சப்ஷெல்லு, அதில் எத்தனை நம்பர் எனர்ஜி லெவல் இருக்குது? 3 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூவில் 3 போடுவேன், 3 3s are 9, 9 2s are 18. அப்போது எல் ஃபேமிலியில் 18 எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் KLMN எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதில் ஒன்று இட் எக்ஸ்பிளைன் த சைஸ் அண்ட் எனர்ஜி. எனர்ஜிங்கிறது தெரியும், அது எந்த லெவல். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து எல் ஷெல்லில் இருக்குது அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் என்ன? 2. நீங்கள் சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அப்படி இல்லைனா இதை ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் சப்சிடரி குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல். இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்டலோட ஷேப்பு. ஒவ்வொரு ஆர்பிட்டலும் எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல்னு ஒவ்வொரு ஆர்பிட்டலும் என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? 3D ஷேப்பை பற்றி பேசும். இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், L = 0 1 2ன்னு n-1 வர போகும். இந்த என்னங்கிறது என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அது என்ன n-1ன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனர்ஜி லெவல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போது எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? n-1ல் முடியணும். n-1னா இங்கே 4னா 4 - 1 3, 3ல் முடியணும். அப்போ என்ன வரும்? 0 1 2 and 3ன்னு வரும். இதே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. 1 - 1 என்ன? 0 தான். அப்போ L = வெறும் 0 மட்டும்தான். ஸோ இப்படி தான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் நம்ம எழுதுகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். KLMN அப்படிங்கிறது சப்ஷெல்ஸ். ஓகேவா? அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பாருங்கள். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து எனர்ஜி லெவலை பொறுத்து நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுவோம். ஸோ Kனா 1, Lனா 2, Mனா 3, Nனா 4 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதோட அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். Kயோட வேல்யூ 1, அப்போது n-1 தான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட ஃபார்முலா. ஸோ 1 - 1 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2. 2னா என்ன? 2 - 1 1 வரும். அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 0 1. Mனா 3. ஸோ n-1னா 3 - 1 2 வரும். 2னா அதை நம்ம எப்படி எழுதணும்? 0 1 and 2ன்னு எழுதணும். 4 பாருங்கள். 4னா n-1 தான் ஃபார்முலா. ஸோ 4 - 1ன்னு வரும்போது 3ன்னு வரும். 3னா எப்படி எழுதுவோம்? 0 1 2 and 3ன்னு எழுதுவோம். இப்போது சரி, இதெல்லாம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இந்த குவாண்டம் நம்பரை வச்சு எப்படி நம்ம ஷேப் டிரைவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 0னா எஸ். ஓகேவா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எல் வேல்யூ 0னா எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப். அப்போ இங்கே 0னா வெறும்னே எஸ் தான். 0, 1ங்கும்போது எஸ் அண்ட் பி, 3ங்கும்போது எஸ் பி அண்ட் டி, 4ங்கும்போது எஸ் பி டி அண்ட் எஃப். இதுதான் பேசிக் எல் வேல்யூக்கும் ஷேப்புக்குமான ரிலேஷன். இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னால் அதோட ஃபார்முலா அதாவது ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ஸ்பேஸஸ் சொல்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். எல்லோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த எல் வேல்யூ மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் எல் வேல்யூ இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி சொன்னால் அதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே எல்லோட வேல்யூ என்ன, எல் வேல்யூ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். எல் வேல்யூ இங்கே என்ன 0,1. அப்போ ரெண்டு எல் வேல்யூ இருக்குது. அப்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன வரும் அப்படின்னா -1 0 +1. இதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ. பாருங்கள், எல் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா எம்எல் 0 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே எல் வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா -1 0 +1. எல்லோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா -2 -1 0 +1 and +2. எல் வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா -3லேருந்து +3 வரைக்கும் எழுதுவோம். இதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இங்கே அசிமுத்தல் குவாண்டம் நம்பரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 0 1 2ன்னு இருக்குது. எல் வேல்யூ எம்மோட சப்ஷெலுக்கு 0 1 2 இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறதுக்கு 0 எழுதிடுவீங்க, 1ங்கிறதுக்கு -1 0 1ன்னு எழுதுவீங்க, 2ங்கிறதுக்கு -2 -1 0 +1 and +2ன்னு எழுதுவீங்க. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும். ஸோ இங்கே எம்எல்லோட வேல்யூ என்னென்னா, ஆக்சுவலாக இதோட குவாண்டம் நம்பர் வேல்யூ -1 0 +1 தான். பட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், -1 +1 0 +1 மொத்தம் 3 இருக்குது. ஸோ 3 வேல்யூ வரும், எம்எல்லோட வேல்யூ மொத்தம் 3 வரும் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3. எல் 3ஆக இருக்கும்போது எத்தனை வேல்யூ வருது, எம்எல் வேல்யூ -3 -2 -1 0 +1 +2 and +3 7 வேல்யூ வருது. ஸோ எல் வேல்யூ 3ஆக இருக்கும்போது மொத்தம் 7 எம்எல் வேல்யூ வருது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண, மொத்தம் 7 ரூம்ஸ் இருக்குது, அதாவது 7 ரூம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்பிட்டலில் மொத்தம் 7 ஸ்பேசஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னென்னு டீட்டெயிலாக கேட்கும்போது நீங்கள் அந்த -3லேருந்து +3 வரை உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னா ஒரே ஆர்பிட்டில் சேம் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அப்படி தான் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்படி அது எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எலக்ட்ரான் இந்த கிளாக் வைஸில் போகுது இல்லையா, இது வந்து +12 இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் போகுது இல்லையா, அது வந்து -12 இருக்கும். எக்ஸாம்பிள், கிளாக் வைஸில் போகிறது இப்படியாகவும் ஆன்டி கிளாக் வைஸில் போகிறத இப்படியாகவும் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒன்று +12லேயும் ஒன்று -12லேயும் இருக்கும். அப்படி எந்தெந்த எலக்ட்ரான் எந்தெந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதோட சம்மரி நான் ஒரு டேபிளர் காலமாக போட்டிருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஸ் இருக்குது, அப்புறம் n அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அப்புறம் l அதாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட சப்ஷெல்ஸ், அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணி அதோட சப்ஷெல்ஸ் எழுதுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு எம்எல் வேல்யூ, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஷெல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு கேஷெல்லில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எவ்வளவு 1. இது 1 அப்படின்னா எல்லோட ஃபார்முலா என்ன, எல்லோட ஃபார்முலா n-1. ஸோ 1 - 1ங்கப்போ 0 வரும். 0னா அதுக்கு என்ன வேல்யூ, என்ன ஷேப்பு, எஸ், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு எம்எல் பாருங்கள் 0வாக தான் இருக்கும். தென் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்னால் என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ்னு அர்த்தம், அதுவும் இங்கே வந்து 1. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஷெல்ஸ், ஒரு ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் இருக்குதுன்னு பார்க்குறது. அதுக்கு ஃபார்முலா என்ன, n ஸ்கொயர்னால் இங்கே 1 இருக்குது. ஸோ 1 ஸ்கொயருங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி 1. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இதுக்கு ஃபார்முலா என்ன, 2n ஸ்கொயர்னால் இங்கே n = 1. ஸோ 1 ஸ்கொயர் × 2 2. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எல். நான் இன்னும் ஒரே எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதுக்கு நல்லா பெரியதாக n எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷெலுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல் எம் என் எல்லாமே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் n எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன, 4, அதனால் 4 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எல் அதாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். 4 - 1னா என்ன அர்த்தம், 3ன்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக 3 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்,
எல்லோட வேல்யூ வெறும் n-1 மட்டும் கிடையாது, என்னது L is equal to 0, 1லேருந்து n-1 வரைக்கும். அப்போ அதை நீங்கள் எப்படி எழுதணும்? 0, 1, 2, n-1 வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஸோ 3 எழுதி 3யோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ L வேல்யூ இது எல்லாமே. ஸோ சப்ஷெல்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? n வேல்யூ என்னங்கிறத எழுதிட்டு அது பக்கத்தில் ஷேப் எழுதுவோம். ஸோ n வேல்யூ இங்கே என்ன? 4. அதனால் எல்லாத்துக்குமே 4 எழுதிக்கணும். இப்போ அதோட ஷேப்புங்கும் போது 0னா S, 1னா P, 2னா D, 3னா F ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை பொறுத்து சப்ஷெல்லோட ஷேப் என்னங்கிறதையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எம்எல் வேல்யூ பாருங்கள். 0னா எம்எல் வேல்யூ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? -L to +L. இதுதான் எம்எல் வேல்யூக்கான ஃபார்முலா. ஸோ 0வாக இருந்ததுன்னா எல்லோட வேல்யூ 0னா 0, எல் வேல்யூ 1னா -1லேருந்து +1 வர. ஸோ -1, 0, +1. எல்லோட வேல்யூ 2வாக இருந்ததுன்னா -Lலேருந்து +L வர. அப்போது -2லேருந்து +2 வர. -2, -1, 0, +1 அண்ட் +2. அதே மாதிரி தான் 3க்கும் -3லேருந்து +3 வரைக்கும். ஸோ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பார்த்துட்டோம், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பார்த்துட்டோம். அப்புறம் அதில் எவ்வளோ சப்ஷெல்ஸ் இருக்குது, அதோட ஷேப் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் 4, இந்த n ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இதில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ 1. இங்கே பாருங்கள் 1, 2 and 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதில் 3 ஆர்பிட்டல். இதை பாருங்கள் 1, 2, 3, 4 and 5. அப்போ 5 ஆர்பிட்டல். இதை கவுண்ட் பண்ணுங்கள் 1, 2, 3, 4, 5, 6 and 7. அப்போ மொத்தம் 7 ஆர்பிட்டல். ஸோ இந்த எம்எல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ வருதுங்கிறத எழுதணும். அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், அதாவது அவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஷெல்ஸ். ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இதுக்கான ஃபார்முலா என்ன? n². இது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லேயே படித்தது. ஸோ என்னோட வேல்யூ இங்கே என்ன? 4. அப்போ 4² 4 4s 16. அதனால் 16 போட்டாச்சு. இதுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது. என்னென்னா, இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 16 கிடைக்கும். பாருங்கள், 3 + 7 + 1 8 + 5 + 3 8 கூட்டினீங்கன்னா 16 வரும். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டல் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஆட் பண்ண ஆர்பிட்டல், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் இன் ஷெல்ஸ். அதே மாதிரி மேலேயும் வரும் பாருங்கள், 1 + 3 4, 4 + 5 9. இது வந்து தனித்தனியாக இதில் எத்தனை ஆர்பிட்டல், இதில் எத்தனை ஆர்பிட்டல், இதில் எத்தனை ஆர்பிட்டல்னு எழுதுறது. இது வந்து டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்குதுன்னு எழுதுறது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். இங்கேயும் பாருங்கள் 3 + 1 4, இங்கே 4 இருக்கா. இதுதான் இது வந்து ஒவ்வொரு சப்ஷெல்லில் உள்ள ஆர்பிட்டல்ஸையும் இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணி காட்டுறது. இது வந்து மொத்தமாக எத்தனை சப்ஷெல் இருக்குது, எத்தனை ஆர்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான். இங்கே ஆர்பிட்டல் பற்றி பார்த்துட்டோம். இங்கே ஒவ்வொரு ஆர்பிட்டலும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா 2n². என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ. ஸோ 2 × அந்த n² போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். இவ்வளோ தான் நம்ம இவ்வளோ நேரம் படித்ததோட சம்மரைஸ்டு ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஸோ ஆர்பிட்டலோட ஷேப் வந்து SPDFலாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா அந்த எலக்ட்ரான், அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து என்ன பாத்தில் சுற்றுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி எப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சைக்கும் ஆருக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கோம். இந்த சைங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்படியே அது வந்து ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் சுற்றும் போது அதுக்கான ஆம்ப்ளிடியூடை தான் நம்ம சை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஆறுங்கிறது என்னென்னா, அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸோட
சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் 1s ஆர்பிட்டல் எடுத்திருக்கேன். 1s ஆர்பிட்டலுக்கு இந்த சையும் ஆர்க்கும் கிராஃப் போடுறோம். போடும்போது என்ன வருது பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதே நேரத்தில் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் நமக்கு வந்து இங்கே கிளியரான எக்ஸாக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அதாவது எந்த பொசிஷனில் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் தான் கரெக்டாக எலக்ட்ரான் இருக்குதுன்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் கூட அவர் வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் பொசிஷனை தான் மீன் பண்ணியிருப்பார். அந்த மொமெண்டம் அண்ட் பொசிஷன் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில். ஸோ இங்கேயும் அப்படி தான், எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது எலக்ட்ரான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துல மேக்ஸிமம் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். பட் அதுக்கு ஒரு ப்ரெசைஸான வேல்யூ வந்து இதில் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சைஸ் ஸ்கொயர் போடுறோம். சைஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரான் வேவ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸான வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அகெயின் அதே மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஒரு இடத்துல பாருங்கள் வந்தோடனே ரேடியஸ் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இது ஓரளவு ப்ரிசைஸாக கொடுக்குது. அதனால் இந்த சைஸ் ஸ்கொயருக்கும் ஆருக்கும் உள்ள கிராஃபை நம்ம இதுக்கான ஷேப்பாக எடுத்துக்கலாம். ஸோ 1s ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். 1s ஆர்பிட்டால் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். இதில் இந்த டாட்ஸாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி பிளேஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இதுதான் 1s ஆர்பிட்டால். இதுவே 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டால். 2s ஆர்பிட்டாலுக்கு அகெயின் அதே மாதிரி தான் பாருங்கள், சைக்கும் ஆர்க்கும் கிராஃப் போட்டிருக்கேன். சைக்கும் ஆர்க்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன அது அப்படிங்கிறது கிடைக்காது. ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, ஒரு சர்டைன் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. ஸோ அகெயின் நான் இதை வந்து சைஸ் ஸ்கொயருக்கும் ஆர்க்கும் இந்த கிராஃபை பிளாட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது, சைஸ் ஸ்கொயர் ஆம்ப்ளிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்தோன்னா 0 ஆம்ப்ளிடியூட் ஆயிடுது. ஸோ ஆம்ப்ளிடியூட் 0ன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தென் அது டிக்ரீஸ் ஆகி ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ இது எப்படின்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் நமக்கு 1s ஆர்பிட்டலில் வந்த மாதிரியே ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் நடக்குது, அப்புறம் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பாயிண்டில் இது 0 ஆகி அதுக்கப்புறம் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு கான்ஸ்டன்ட் ஆகுது. இது எப்படி வரையலாம், ஃபர்ஸ்ட்டு நம்ம 1sக்கு வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கலாமா. ஸோ 1sக்கு வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டேன். இங்கே ஃபுல்லாகவே எலக்ட்ரான் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் பக்கத்துலேயே எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு என்ன காரணம், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் அது பக்கத்தில் இழுத்து வச்சுக்குது. ஓகேவா, இது வந்து 1s ஆர்பிட்டல் நம்ம பார்த்த மாதிரியே வரைஞ்சிட்டோமா. நெக்ஸ்ட் இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள், நோடல் பிளேன் 0, அது இந்த 0 பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கு, ஒரு கேப் இருக்குது. 0 அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த எம்டி ஸ்பேஸை மீன் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அகெயின் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் வருது. ஸோ அதுதான் இந்த நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் டாட்டடு ஸ்பியர்ஸ் நான் வரைஞ்சிருக்கிறது. அதாவது ஒரு நோடல் பிளேன், ஒரு கேப்புக்கு அப்புறம் அகெயின் எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1s, இது பார்த்திங்கன்னா 2s. ஓகேவா, நடுவில் இந்த நோடல் ஸ்பேஸ் இருக்குது, அதாவது 0 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோடல் பிளேன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, அதனால தான் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் s ஆர்பிட்டலுக்கானது. s ஆர்பிட்டல் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்க்கும் செகண்ட் ஷெல்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், p and d பார்க்க போகிறோம். இந்த p ஆர்பிட்டல் வந்து செகண்ட் ஷெல்லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆகும், d ஆர்பிட்டல்ங்கிறது தேர்ட் ஷெல்லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு p ஆர்பிட்டல் பார்க்கலாம். p ஆர்பிட்டல் வந்து அதுக்கு 2 லோப்ஸ் இருக்கும். அதோட 2 லோப்ஸும் வந்து டம்பல் ஷேப்பில் இருக்கும். அந்த டம்பல் ஷேப்புங்கிறது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, எலக்ட்ரான் வந்து இங்கே ஸ்பியர் ஷேப்பில் அதை சுற்றி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா. அதே மாதிரி தான் இங்கே ஸ்பியராக இல்லாமல் அதுக்குன்னு ஒரு டம்பல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ
p ஆர்பிட்டால் 2pன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 2pன்னு எடுக்கும்போது அதோட எல் வேல்யூ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அப்போ ml வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ 3 வேல்யூ வரும். இந்த 3 நோடில் ஒன்றுங்கிறது ஒன்று மட்டும் ஆங்குலர் நோடாக இருக்கும், அதாவது ஆங்குலர் நோடாக இருக்கும். மிச்சம் ரெண்டும் பாருங்கள் உங்களுக்கு டம்பல் ஷேப்பில் இருக்கும், அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து pxy எடுக்கும்போது xyக்கு இருக்கும், yz எடுக்கும்போது yzல இருக்கும், zx எடுக்கும்போது zxல இருக்கும் அந்த நோடு. இதுதான் p ஆர்பிட்டலுக்கான ஷேப். நெக்ஸ்ட்டு பாருங்கள் d ஆர்பிட்டல். சேம் இதே மாதிரி தான். இதுக்கும் டபுள் டம்பல் ஷேப். இது இங்கே சிங்கிள் டம்பல் இருந்தது இல்லையா, இங்கே அதே மாதிரி டபுள் டம்பலில் இருக்கும். இதோட d ஆர்பிட்டல் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், 3Dலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எல் வேல்யூ பாருங்கள், இதுக்கு L = 2. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, எல் வேல்யூ எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ இங்கே L = 2. அப்போ ml வேல்யூ என்ன வரும், -2லேருந்து +2. மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 நோட்ஸ் வரும். அந்த 5ல் 2 தான் ஆங்குலர் நோட்ஸாக இருக்கும், மிச்சம் 3 நமக்கு இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 3 எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ dxy அப்படிங்கிறதுல பாருங்கள், எக்ஸும் ஒய்க்கும் டம்பல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் yz, zx எல்லாமே இருக்கும். x² - y²ல் x²லையும் y²லையும் இந்த டம்பல் ஷேப்பில் எலக்ட்ரான் க்ளவுட் அப்படியே அந்த இடத்துல என்ன சொல்கிறது, அந்த இடத்துல தான் எலக்ட்ரான் க்ளவுட் அதிகமாக இருக்குது. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் அந்த பொசிஷனை தான் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் dz² இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். ரேடியல் நோடு, ஆங்குலர் நோடு. இதில் நம்ம படித்தோம் இல்லையா, எத்தனை ஆங்குலர் நோடு எத்தனை ரேடியல் நோடு இருக்குன்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பாருங்கள். ரேடியல் நோடு = n - l - 1. ஆங்குலர் நோட் வந்து எல் வேல்யூ என்னவோ அதுதான் அதோட ஆங்குலர் நோடு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, n - 1. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1s1 அப்படிங்கிற அந்த ஆர்பிட் எடுத்துப்போம். ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, n - l - 1. ஸோ 1s1 அப்படிங்கும்போது n வேல்யூ என்ன, 1. எல் வேல்யூ என்ன, எல் வேல்யூக்கு ஃபார்முலா n - 1ங்கிறது. ஸோ இங்கே n வேல்யூ 1 அப்படின்னா 1 - 1 0. ஸோ 0 போட்டுடுறோம். மைனஸ் இங்கே ஒரு 1 போடணும். ஸோ 1. 1 - 0 - 1 = 0. அப்போது இதோட ஆங்குலர் நோடு என்ன, எல் வேல்யூ தான் ஆங்குலர் நோட், எல் வேல்யூ 0, அதனால 0 போட்டுடுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, n - 1. என்னோட வேல்யூ இங்கே 1. 1 - 1 0. இதுதான் 1s1க்கான ஃபார்முலா. இல்லை ஆங்குலர் நோட், ரேடியல் நோட், டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1s1, 3d, 4f5 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. கொடுத்து அதுக்கு ஆங்குலர் நோடு எத்தனை ஆங்குலர் நோடு இருக்குது, எவ்வளோ ரேடியல் நோடு இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. MCQவில் வரும். அதனால தான் இது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். 3D ஆர்பிட்டல் எடுத்துக்கிறோம். இந்த 3D ஆர்பிட்டலில் எத்தனை ரேடியல் நோடு இருக்குது, எத்தனை ஆங்குலர் நோடு இருக்குது, எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள். ரேடியல் நோட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன, n - l - 1. ஸோ n வேல்யூ 3Dக்கு n-னா 3 மைனஸ் எல் வேல்யூ என்ன, n - 1. அப்போ 3 - 1 2 மைனஸ் 1 which is equal to 3 - 2 1 -1 1 0. அப்போ ரேடியல் நோட் 0. இப்போ ஆங்குலர் நோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்குலர் நோடுக்கு ஃபார்முலா என்ன, எல். எல்லோட வேல்யூ என்னவோ அதுதான் ஆங்குலர் நோடுமே. அப்போ எல் வேல்யூ இங்கே என்ன பார்த்தோம், 3 - 1 2. ஸோ ஆங்குலர் நோடோட வேல்யூ 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு ஃபார்முலா பாருங்கள், n - 1. n வேல்யூ 3 -1ன்னு வரும்போது 2 வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு ஆன்சர் 2. 3 - 1 வரும். 3 - 1 which is equal to total number of nodes ஓட value 2. next 4f. 4fக்கு பாருங்கள் இதே மாதிரி தான். ரேடியல் நோட் கண்டுபிடிங்க, n - l - 1. n வேல்யூ 4, l வேல்யூ n - 1ன்னு வரும். அப்போ 4 - 1 3 - 1 which is equal to 0. ஆங்குலர் நோட் கண்டுபிடிங்க, ஆங்குலர் நோட் is equal to l. l வேல்யூ இங்கே என்ன வந்திருக்கு, 3. ஸோ 3 போட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பாருங்கள், n - 1. அப்போ 4 - 1 3. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதோட ஷேப்ஸ் ஆஃப் த ஆர்பிட்டல் யூனிட் முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம NCERT கிளாஸ் 11ஓட ஃபர்ஸ்ட் யூனிட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து தியரியும் முடிச்சிட்டோம், புக் பேக் ப்ராப்ளம்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த யூனிட்டும் தியரியும் முடிஞ்சது, புக் பேக் ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் யூனிட்டில் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். நான் சீக்கிரமே இன்னொரு யூனிட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.